மடுகண்ணியின் ஆடி மாத திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்றைய தினம் மதியம் மடுதிருத்தல கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் மன்னர் மறைமாவட்ட ஆயர் மேதகு பேரர் திரு கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மடுதிருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பெப்பிசோசை அடிகளார், மன்னர் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்துநேசன் அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர், மின்சாரம், பாதுகாப்பு தொடர்பான உரிய தரப்புடன் கலந்துரையாடப்பட்டு ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மடுகணியின் ஆடி மாத திருவிழா ஆரம்பமானது. தொடர்ந்து நவநாள் திருப்பலி தமிழ் சிங்கள மொழிகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் எதிர்வரும் 2ஆம் தேதி காலை 6:15க்கு மறைமாவட்ட ஆயர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்க உள்ளனர். இதில் நாட்டில் பல பாகங்களில் இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் மடுகணியின் ஆசி பெற வருகை தர உள்ளமையினால் சகலவிதமான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மன்னர் மறைமாவட்ட ஆயர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், போலீஸ், கடற்படை மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்பமாகி நடைபெற்று சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. அதன் இறுதி 3 நிகழ்வுகளும் மிகவும் முக்கியமானவை. 30, 1, 2ஆம் தேதிகளில் நடைபெறுகின்ற இறுதி உற்சவங்கள் மிகவும் சிறப்பானது. அதிகளவான மக்கள் லட்சக்கணக்கிலே அந்த விழாவுக்கு கலந்து கொண்டு தமது மடு அன்னையின் அருளாட்சியை பெற்றுக்கொள்வது வழக்கம். சமய பக்தர்களுக்கு சரியான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது உமது அனைவரும் பொறுப்பு. அந்த நடாத்தியிருந்தோம். இன்றைய தினம் 2வது தடவையாக அந்த நாங்கள் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய மேலிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இங்கே நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த 2 திருவிழாக்களை மடுத்திருப்பதிலே நல்ல முறையிலே நடத்துவதற்கு அரசு சார்பாக எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த ஒத்துழைப்புக்கு அரசாங்கத்திற்கும் அரசு அதிபருக்கும் அந்த அரசு திணைக்களத்தை சேர்ந்த வைத்தியர்கள் உட்பட அனைவருக்கும், பாதுகாப்பு படையினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் இந்த 2 பெரிய திருவிழாக்களையும் நாங்கள் தனித்து நின்று கொண்டாட முடியாது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் நன்றியையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிபர் கூறியது போல கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இன்னும் மேம்பட்டதாக இருக்க வேண்டும். உங்களுடைய மனநிலை கடவுளுக்கு நீங்கள் செய்கின்ற பணியாக இது everything's done. Security is okay now. Everything is okay. Yeah. So that's why I told you, you are very dear to Marimata Church. And I know that even though we are expressing certain marriages to do our service expected manner, but we work together to do it. So as a bishop, I am very much thankful to you all for your services. You are
appreciated. நீங்கள் இந்த ஒவ்வொரு முறையும் இந்த மாதாவுக்கு நீங்கள் செய்த சேவைலாம் சொன்னால் இது நாளைக்கு வேறு யாருக்குமான ஆனால் உங்களுடைய சேவை உங்களுடைய டிபார்ட்மெண்ட் நீங்கள் கூட மாறலாம். ஆனால் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல இருந்து நிறைய சேவை செய்கிறது. வருடம் நடைபெறுகின்ற இந்த மருதமடு அன்னையினுடைய திருவிழாவிற்கு நாடெங்கிலும் இருந்து வருகின்ற மக்கள் அனைவரையும் மன்னார் ஆயர் என்ற முறையிலே உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் மடுவுக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு மருதமடு அன்னையினுடைய பரிந்துரையினாலே ஆசீர்வதிக்கப்படுகின்றது. இந்த ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் அதனுடைய எதிர்காலத்தோடும் நிறைவாக தங்கி இருக்க நான் உங்களுக்கு ஆசி கூறி நிற்கின்றேன். தொடர்ந்து இந்த மருதமடு அன்னையினுடைய அருளும் பரிந்துரையும் உங்களோடு என்றும் இருக்க கடவனவாக. இந்த மருதமடு மாதாவினுடைய இந்த திருவிழாக்களை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அரசாங்க ரீதியாக உதவி புரிகின்ற அரச அதிபர் உட்பட எல்லா அரச திணைக்களங்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலும் பல்வேறு சிரமங்கள் மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய சேவையை வருடம் திறம்பட இந்த திருத்தலத்திற்கு வழங்கி வருகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் நன்றி சொல்லி அவர்களுடைய சேவையும் ஆண்டவரால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும் மருதமடு அன்னையினுடைய பரிந்துரை அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கவும் அருள் வேண்டி உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு அன்புடன் வரவேற்று நிற்கின்றேன். இந்த ஜூலை மாத திருவிழா 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இந்த திருவிழா வருகிற 2ஆம் தேதி காலை 6:15 மணி திருவிழா திருப்பலியுடன் இது நிறைவுக்கு வரும். இந்த திருவிழா திருப்பலியை எங்களுடைய ஆயர் மன்ற தலைவரும் மறைமாவட்ட ஆயருமாகிய மேதகு அருட்கலாநிதி ஹெரல்ட் பெரேரா அவர்களுடைய தலைமையிலே இத்திருப்பலி நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். கடந்த 23/6/2025 தொடக்கம் 2/7/2025 வரை நடைபெற இருக்கின்ற மடு திருத்தலத்தின் கொடியேற்ற திருவிழா நிகழ்வானது சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. அந்த திருவிழா நடைபெறும் காலப்பகுதியிலே வருகின்ற பக்தர்களுக்கு தடையறாத நல்ல சேவையினை வழங்கும் முகமாக அனைத்து திணைக்களங்களையும் உள்ளடக்கியதாக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த செயற்பாடுகளின் முன்னேற்ற ஏற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே 18/6/2025 ஒரு தடவை சந்தித்து கலந்துரையாடி இருந்தோம். இன்றைய தினம் மீண்டும் அனைத்து திணைக்களங்கள் கூடி எமது மன்னர் ஆயர் அதிவணக்கத்துக்குரிய அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிராசம் ஆண்டை அவர்களின் திருமுன்னிலையில் இன்றைய தினம் கூட்டம் நடைபெற்றது. இங்கே வருகின்ற உற்சவம் 30 மற்றும் 1ஆம் 2ஆம் தேதிகளிலே பல லட்சக்கணக்கான அடியார்கள் வருகை தந்து மடு அன்னையின் அருளாட்சியை பெற இருப்பதன் காரணமாக வருகின்ற அடியார்களுக்கு ஆன சேவையினை வழங்கும் பொருட்டு திணைக்கள தலைவர்களுடன் ஆராயப்பட்டது. அந்த அடிப்படையில் வருகின்ற மக்களுக்கான பாதுகாப்பு சேவையினை வழங்கும் பொருட்டு 400 போலீசார் உட்பட ஏனைய இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் வருகின்ற மக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இங்கே வருகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு வருகின்ற சுகாதார அச்சுறுத்தலை தடுக்கும் முகமாக சுகாதார வைத்திய அதிகாரிகளின் வழிப்படுத்தலின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட எல்லோருமாக இணைந்து
வருகிற சுகாதார நெறிப்படுத்தல்களை வழிப்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் அவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவின்படி மடு திருத்தல பகுதியிலே எவ்விதமான தொற்று நோய்க்குரிய வாய்ப்புகளும் இல்லை என்பது இப்பொழுது கண்டறியப்பட்டிருப்பது ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கின்றது. எனவே இங்கே வருகின்ற அடியார்களுக்கு சுகாதார ஏற்பாடுகளும் ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது அதனை தடுப்பதற்குரிய தீயணைப்பு வசதிகள் உட்பட அனைத்து சுகாதார மேம்படுத்தல் வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இங்கே வருகின்ற மக்களுக்கு சுகாதாரமான உணவுகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் பொது சுகாதார பரிசோதகர்களின் மேற்பார்வையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இங்கே வருகின்ற மக்களுக்கு நியாயமான விலையிலே பொருட்களை வழங்குவதற்குரிய வகையில் பொருட்களுக்குரிய கட்டுப்பாட்டு விலைகளும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த கட்டுப்பாட்டு விலைகளுக்கு உட்பட்ட வகையிலே உணவுப் பொருட்களை மற்றும் உணவுப் பொருட்களை நியாயமான விலை விற்பதற்கும் இங்கே விற்பனை ஈடுபடுகிற வியாபாரிகளுக்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இங்கே குற்றச்செயல்களை தடுக்கும் முகமாக மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிமன்ற பிரிவும் இந்த குறிப்பிட்ட இறுதி 30/1/2 அமைக்கப்பட்டு மடு திருப்பதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே குற்றச் செயல்கள் ஈடுபடுவோர் உடனடியாகவே நீதிமன்றத்தின் முன்னிறுத்தப்பட்டு தண்டனை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த மடு திருவுற்சவ கால பகுதிகளிலே மடு திருத்தலத்தை சூழ உள்ள பகுதிகளிலே மதுபானங்களோ போதைப் பொருட்களோ பாவிப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு மதுவரி திணைக்களம் மற்றும் போலீசாருக்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பொதுமக்கள் மடுகண்ணை நாடி வருகின்ற பொதுமக்களுக்கான போக்குவரத்து சேவைக்காக இலங்கை போக்குவரத்து சபையினர் மற்றும் தனியார் போக்குவரத்தினர் சேவையினர் இணைந்த போக்குவரத்து சேவையினை ஏற்படுத்தி நியாயமான விலைய போக்குவரத்து கட்டணமும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நியாயமான போக்குவரத்து கட்டணத்துக்கு அமைவாக அவர்கள் தங்களுடைய சேவையினை மேற்கொள்வார்கள். அத்துடன் மட திருத்தலத்தை சூழ்ந்த பகுதிகளில் மக்கள் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சேவைக்கு மேலதிகமாக முச்சக்கர வண்டிகள் போக்குவரத்து நியாயமான விலை கட்டணத்துடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக இங்கே நாடி வருகின்ற அடியவர்களுக்கான சேவையினை திறமையான முறையிலே வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதால் 30/1/2 மடு அன்னையிலே நடைபெறுகின்ற உற்சவத்திலே கலந்து கொள்ளுமாறு அனைத்து மக்களினையும் நாங்கள் அன்பாக அழைத்து நிற்கின்றோம். நன்றி.